அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் டெட் எக்ஸாம் தமிழ் மாதிரி தேர்வு தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த வகையில் நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது மாதிரி தேர்வு 1. ஸோ கொஷின் நம்பர் 31. குலோத்துங்க சோழனின் அவைக்கள புலவர். குலோத்துங்க சோழனின் அவைக்கள புலவர். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி கம்பன். ஆப்ஷன் சி கம்பன். அடுத்து கொஷின் நம்பர் 32. திருக்குறளுக்கு உரை செய்தவரில் சிறப்புடையவர். திருக்குறளுக்கு உரை செய்தவரில் சிறப்புடையவர். ஆப்ஷன் டி பரிமேலழகர். ஆப்ஷன் டி பரிமேலழகர். அடுத்து கொஷின் நம்பர் 33. இந்திய நாட்டில் பேசப்படும் மொழிகள். இந்திய நாட்டில் பேசப்படும் மொழிகள். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ 1300க்கும் மேல். 1300க்கு மேல். அடுத்து கொஷின் நம்பர் 34. கோண்டி கோயா போன்ற மொழிகள் டேஷை சார்ந்தது. கோண்டி கோயா போன்ற மொழிகள் டேஷ் சார்ந்தது. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி நடு திராவிடம். ஆப்ஷன் பி நடு திராவிடம். அடுத்து கொஷின் நம்பர் 35. இரவின் அறுவடை நூலின் ஆசிரியர். இரவின் அறுவடை நூலின் ஆசிரியர். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி புவி அரசு. ஆப்ஷன் பி புவி அரசு. அடுத்து கொஷின் நம்பர் 36. உரா அர்க்கு நோய். உரா அர்க்குது நோய் உரைப்பாய் இதில் பயின்றுள்ள அளபடை. உரா அர்க் குது நோய் உரைப்பாய் இதில் பயின்றுள்ள அளபடை. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி செய்யுளிசை அளபடை. ஆப்ஷன் பி செய்யுளிசை அளபடை. அடுத்து கொஷின் நம்பர் 37. உரம் என்பதன் பொருள். உரம் என்பதன் பொருள். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி நெஞ்சு. ஆப்ஷன் டி நெஞ்சு. அடுத்து கொஷின் நம்பர் 38. சிறுபஞ்ச மூலத்தின் பாடல்களின் எண்ணிக்கை. சிறுபஞ்ச மூலத்தின் பாடல்களின் எண்ணிக்கை. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி 97. ஆப்ஷன் டி 97. அடுத்து கொஷின் நம்பர் 39. பாட்டாளி மக்களது பசி தீர வேண்டும் என்று தம் பாடலில் கூறியவர். பாட்டாளி மக்களது பசி தீர வேண்டும் என்று தம் பாடலில் கூறியவர். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி நாமக்கல் கவிஞர். ஆப்ஷன் சி நாமக்கல் கவிஞர். அடுத்து கொஷின் நம்பர் 40. கா நா சுப்பிரமணியன் டேஷ் காலத்தை சார்ந்தவர். கா நா சுப்பிரமணியன் டேஷ் காலத்தை சார்ந்தவர். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ மணிக்கொடி. ஆப்ஷன் ஏ மணிக்கொடி. அடுத்து கொஷின் நம்பர் 41. கடிதம் இதழின் ஆசிரியர். கடிதம் இதழின் ஆசிரியர். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ கண்ணதாசன். ஆப்ஷன் ஏ கண்ணதாசன். அடுத்து கொஷின் நம்பர் 42. குறுந்தொகை பாடலின் எண்ணிக்கை. குறுந்தொகை பாடலின் எண்ணிக்கை. ஆப்ஷன் ஏ 401. ஆப்ஷன் ஏ 401. அடுத்து கொஷின் நம்பர் 43. விளைந்து முதிர்ந்த விழுமுத்து என்று கூறும் நூல். விளைந்து முதிர்ந்த விழுமுத்து என்று கூறும் நூல். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி மதுரை காஞ்சி. ஆப்ஷன் டி மதுரை காஞ்சி. அடுத்து கொஷின் நம்பர் 44. கெலன் கெல்லர் பாஸ்டனில் படித்த பள்ளி. கெலன் கெல்லர் பாஸ்டனில் படித்த பள்ளி. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ பெர்கின்ஸ். ஆப்ஷன் ஏ பெர்கின்ஸ். அடுத்து கொஷின் நம்பர் 45. இமயம் முதல் சேது வரை தனக்கு நிகர் யாரும் இல்லாத கவிஞன். இமயம் முதல் சேது வரை தனக்கு நிகர் யாரும் இல்லாத கவிஞன். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி அந்தக கவி.
ஆப்ஷன் டி அந்தக கவி. அடுத்து கொஷின் நம்பர் 46. கந்துகம் என்பதன் பொருள். கந்துகம் என்பதன் பொருள். ஆப்ஷன் பி பந்து. ஆப்ஷன் பி பந்து. அடுத்து கொஷின் நம்பர் 47. இந்த நாட்டில் சொன்னபடி செய்ய ஆள் இல்லை, கண்டபடி சொல்ல ஆள் ஏராளம் என்றவர். இந்த நாட்டில் சொன்னபடி செய்ய ஆள் இல்லை, கண்டபடி சொல்ல ஆள் ஏராளம் என்றவர். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி விவேகானந்தர். ஆப்ஷன் பி விவேகானந்தர். அடுத்து கொஷின் நம்பர் 48. சுகம் என்பதன் பொருள். சுகம் என்பதன் பொருள். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி கிளி. ஆப்ஷன் டி கிளி. அடுத்து கொஷின் நம்பர் 49. மல்லல் இலக்கண குறிப்பு. மல்லல் இலக்கண குறிப்பு. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி உரிச்சொல் தொடர். ஆப்ஷன் பி உரிச்சொல் தொடர். அடுத்து கொஷின் நம்பர் 50. புறவு என்பதன் பொருள். புறவு என்பதன் பொருள். ஆப்ஷன் ஏ புறா. ஆப்ஷன் ஏ புறா. அடுத்து கொஷின் நம்பர் 51. மார்போலை எழுதும் எழுத்தாணி. மார்போலை எழுத்தும் எழுதாணி. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி தந்தம். ஆப்ஷன் சி தந்தம். மார்போலை எழுத்தும் எழுத்தாணி தந்தம். அடுத்து கொஷின் நம்பர் 52. உலாமடல் நூலின் ஆசிரியர். உலாமடல் நூலின் ஆசிரியர். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி செயங்கொண்டார். ஆப்ஷன் சி செயங்கொண்டார். அடுத்து கொஷின் நம்பர் 53. ரீயூனியன் தீவு என்பது. ரீயூனியன் தீவு என்பது. ஆப்ஷன் டி பரப்பளவில் சிறியது. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி பரப்பளவில் சிறியது. அடுத்து கொஷின் நம்பர் 54. தமிழ்ச்சோலை என்பது. தமிழ்ச்சோலை என்பது. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி திருவிக்கா எழுதிய உரைநடை நூல். திருவிக்கா எழுதிய உரைநடை நூல். அடுத்து கொஷின் நம்பர் 55. ஆயம் என்ற சொல் குறிப்பது. ஆயம் என்ற சொல் குறிப்பது. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி தோழியர். ஆப்ஷன் டி தோழியர். அடுத்து கொஷின் நம்பர் 56. அரு என்பதன் பொருள். அரு என்பதன் பொருள். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி உருவமற்றது. ஆப்ஷன் டி உருவமற்றது. அடுத்து கொஷின் நம்பர் 57. சாத்தன் நன்னூர் புலவன் என்று கூறியவர். சாத்தன் நன்னூர் புலவன் என்று கூறியவர். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி இளங்கோவடிகள். ஆப்ஷன் பி இளங்கோவடிகள். அடுத்து கொஷின் நம்பர் 58. ரூபாயத் என்பது. ரூபாயத் என்பது. ஆப்ஷன் பி 4 அடி செய்யுள். ஆப்ஷன் பி 4 அடி செய்யுள். அடுத்து கொஷின் நம்பர் 59. மீதுன் விரும்பேல் என்று கூறியவர். மீதுன் விரும்பேல் என்று கூறியவர். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி ஔவையார். ஆப்ஷன் சி ஔவையார். அடுத்து கொஷின் நம்பர் 60. புளிப்பு சுவையின் பயன். புளிப்பு சுவையின் பயன். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி இனிமை. ஆப்ஷன் டி இனிமை. தேங்க்யூ டீச்சர்ஸ். அடுத்த மாதிரி தேர்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.